நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு. இந்த தேசத்திலே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகான்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததின் விளைவாக நாம் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்று நாம் அப்படிப்பட்டதான உரிமைகளை பெறுகிறோம். இந்த தேசத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு நமக்கு உரிமையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் எனது வீட்டில் நான் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு எனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனது வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக நான் யாரிடத்திலுமே கேட்பதற்கு அவசியமில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களே அதுபோல தேவனுடைய காரியங்களிலே பரலோகத்தின் உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், மேலும் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவனுடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் நீங்கள் இனி அடிமைகளாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரரே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாய் இருக்கிறாய் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிமைத்தனத்திலே பாவத்தில் இருந்த நம்மை மீட்டு அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து அவர் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவைப்படுகிற காரியத்தை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை அவரிடத்திலே கேட்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. அந்த காரியத்தை நான் கேட்கிறேன், அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய உரிமைகளை நான் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் அர்த்தம். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான உரிமைகளை பயன்படுத்த தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துரு இப்படிப்பட்டதான காரியங்களின் மூலமாக அவளோடு இடைப்பட்டு அவர்கள் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களிலிருந்து விலக்கி அவருடைய வாழ்க்கையை மந்தமாக்கி விடுவதால் இன்றைக்கு அநேக காரியங்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தும் இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய பிரகாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உரிமைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஜெபம் என்கிற வாயிலாக ஜெபம் நமது பிறப்புரிமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமானால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிறோமா, தட்டுகிறோமா? அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்பதற்கும் தட்டுவதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற எல்லா விதமான காரியங்களிலும் நாம் சோர்ந்து போகாதபடி தேவனை நாம் கேட்க தட்ட அவருடைய காரியங்களிலே நாம் சொல்ல பழகி கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்றைக்கு சத்துருவானவன் இப்படிப்பட்டதான உரிமைகளை நீங்கள் செய்வதற்கு அவன் அநேக தடைகளை அவன் ஏற்படுத்துகிறான். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உரிமைகளை நாம் தவறவிட்டு வீணராக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பலனை தருவார். மறுபடியும் சந்திப்போம். நன்றி.